நீலாங்கரை வீட்டிலிருந்து காரில் வெளியே புறப்பட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய். இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விஜய் எங்கே போகிறார்? அது தொடர்பான விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், குறிப்பாக கரூனுடைய அந்த சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரடியாக சென்னை புறப்பட்டு அன்று இரவே திரும்பிய நிலையில 2 நாட்களாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் தொடர்ச்சியாக விஜய் இருந்த நிலையில தற்போது இன்றுதான் இல்லத்திலிருந்து புறப்பட்டு தற்போது பட்டினப்பாக்கம் செல்வதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் நீலாங்கரையிலிருந்து விமான நிலையம் செல்வாரா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில விமான நிலையம் அந்த பாதையை தற்போது அவர் செல்லவில்லை. தற்போது அடையார் பாதையில தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறத நேரடியாக பார்க்கிறோம். குறிப்பாக கரூரினுடைய அந்த விவகாரத்துல ஏற்கனவே இரங்கல் அறிவிப்பும் அதே போல இழப்பீடு தொகையும் ட்விட்டர் மூலமாகவே தமிழக வெற்றி தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். ஆனால் அதற்கு பிறகு மக்களை மீண்டும் சந்திப்பாரா அல்லது அந்த பகுதிகளுக்கு நேரடியாக செல்வாரா உள்ளிட்ட பல கேள்விகளோடு தற்போது விஜய் ரசிகர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது நீலாங்கரனுடைய இல்லத்திலிருந்து ஈசிஆர் சாலையாக அவர் தற்போது நேரடியாக சென்று கொண்டிருக்கிறார். பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தொடர்ச்சியாக தற்போது அவர் எந்த பகுதிக்கு செல்ல போகிறார், வேறு யாராவது முக்கிய நபர்களை சந்திக்க போகிறாரா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை. தற்போது அவர் பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு சென்று அங்கு சில ஆலோசனைகளை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.